வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஏழிசை ஸ்வரங்களின் யாழிசை நாயகன் யாழரசன் இணைய வானொலியின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் சத்குணநாதன் விதுஷன், வாசிப்பவர் ஜெகமோகன் தருண். பிரதான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். அமைச்சர் அலி சப்ரி ரஷ்யா பயணம், பிரிக்ஸ் அமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்பு. அனுமதி பத்திரமின்றி மாணிக்கக்கல் அகழ்வில் ஈடுபட்ட 4 கைது. 2025 வரவு செலவு திட்டத்திற்கு பதிலாக இடைக்கால கணக்கறிக்கை, நிதி ராஜாங்க அமைச்சர். 3வது முறையாகவும் இந்திய பிரதமராக பதவியேற்றார் மோடி. தொடரும் பணி புறக்கணிப்பு, பல அலுவலக ரயில் சேவைகள் ரத்து. ஜெய்சங்கரை சந்தித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. ஓமந்தை பணிக்கர் புளியங்குளத்தில் 235 ஏக்கர் காணி விடுவிப்பு. இவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். ஓமந்தை பணிக்கர் புளியங்குளத்தில் 235 ஏக்கர் காணி வனவள திணைக்களத்தால் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் கு திலீபன் தெரிவித்துள்ளார். ஓமந்தை பணிக்கர் புளியங்குளம் பகுதிக்கு விஜயம் செய்து காணிகளை பார்வையிட்ட பின்னர் இன்று கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பணிக்கர் புளியங்குளம் பகுதியில் வாழ்ந்த மக்கள் பலர் வாழ்வாதார பயிற்சிகைக்கு நீண்ட காலமாக காணியின்றி அவதிப்பட்டனர். இந்நிலையில் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் என்ற வகையில் வனவள திணைக்களத்துடன் பல தடவை பேசி ஜனாதிபதியின் ஆலோசனை அமைய தற்போது அம்மக்களுக்கான காணி விடுவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா ஓமந்தை பணிக்கர் புளியங்குளம் குளத்திற்கான காணி உட்பட மக்களின் வாழ்வாதார பயிற்சிகைக்காக 235 ஏக்கர் நிலம் வனவள திணைக்கள அதிகாரிகள் நேரடியாக வருகை தந்து பார்வையிட்டு அதனை விடுவித்துள்ளனர். இதன் மூலம் இப்பகுதியில் வாழும் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் 1 ஏக்கர் காணி வாழ்வாதார நடவடிக்கைக்காக வழங்கப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் அழைப்பின் பேரில் இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி ரஷ்யாவுக்கு செல்ல உள்ளார். அமைச்சர் அலி சப்ரி நாளைய தினம் ரஷ்யா நோக்கி பயணத்தை ஆரம்பிக்க உள்ளதோடு அந்நாட்டின் நிஸ்னி நோவ்கோரோடில் நாளை மறுதினம் ஆரம்பமாக இருக்கும் பிரிக்ஸ் அமைச்சர்கள் அமர்வில் கலந்து கொள்ள உள்ளார். இந்து சமுத்திர கரையோர நாடுகளின் அமைப்பின் அமைச்சர்கள் குழுவின் தற்போதைய தலைவர் என்ற வகையிலும் இலங்கையுடனான நீண்டகால இருதரப்பு உறவுகளை கொண்ட நாடாக ரஷ்யா விளங்குவதாலும் அமைச்சர் அலி சப்ரிக்கு இந்த அழைப்பு விடுக்க. ரஷ்யாவில் நடைபெறும் பிரிக்ஸ் அமைச்சர்கள் கூட்டமானது நியாயமான உலகளாவிய வளர்ச்சி மற்றும் பாதுகாப்புக்கான பன்முகத்தன்மையை வலுப்படுத்தல் என்ற கருப்பொருளின் கீழ் நடைபெறுகிறது. அதே நேரம் இந்த விஜயத்தின் போது குளோபல் சவுத் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் சந்திப்பொன்றிலும் பங்கேற்க உள்ளதோடு இந்த சந்திப்பின் போது அமைச்சர் அலி சப்ரி உலகளாவிய நிர்வாகத்தை சீர்திருத்துவதில் நிலையான வளர்ச்சியை உறுதி செய்து உலகளாவிய பாதுகாப்பை மேம்படுத்துவதில் பிரிக்ஸ் மற்றும் குளோபல் சவுத்தின் பங்கு என்ற தலைப்பில் அறிக்கை ஒன்றையும் கையளிக்க உள்ளார். இதே நேரம் பிரிக்ஸ் அமைச்சர்கள் அமர்வுக்கு சமாந்தரமாக நடைபெறும் பக்க நிகழ்வுகளில் அவர் பங்கேற்க உள்ளதோடு அமர்வினை நடத்தும் ரஷ்யாவின் ஆளும் தரப்பினருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளிலும் பங்கேற்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹட்டன் மாணிக்கவத்தையில் அனுமதி பத்திரமின்றி மாணிக்கக்கல் அகழ்வில் ஈடுபட்ட 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்றிரவு ஹட்டன் போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது டிகோயா மற்றும் நோட்டன் பகுதிகளைச் சேர்ந்த 43, 47, 55 மற்றும் 65 வயதுடைய 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலதிக விசாரணைகளை ஹட்டன் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திற்கு பதிலாக இடைக்கால கணக்கறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சிம்லாபிட்டிய தெரிவித்துள்ளார். ருவன்வெல்லியில் இன்று முற்பகல் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கூறினார். இவரிடம் தேர்தல் வருடம் என்பதால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் கூறினார். அதற்கமைய 2025 ஆண்டின் முதல் சில மாதங்களுக்காக இடைக்கால கணக்கறிக்கை சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சிம்லாபிட்டிய தெரிவித்துள்ளார். 3வது முறையாகவும் இந்திய பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்றுள்ளார். அந்நாட்டின் ஜனாதிபதி திரௌபதி முர்மு முன்னிலையில் சத்தியப்பிரமாணம் செய்து மோடி பதவியேற்றுள்ளார். இதனையடுத்து அமைச்சரவை அமைச்சர்களும் தற்போது சத்தியப்பிரமாணம் செய்து வருகின்றனர். ரயில் சாரதிகள் குழுவினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள பணிப்புறக்கணிப்பு இன்று 4வது நாளாகவும் தொடரும் என லோகோமோட்டிவ் ஆபரேட்டிங் பொறியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. 2ஆம் வகுப்பு பதவி உயர்வு தாமதம், ஆட்சேர்ப்பில் தாமதம் உள்ளிட்ட பல பிரச்சினைகளை முன்னிறுத்தி கடந்த 6ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி முதல் இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. எவ்வாறாயினும் லோகோமோட்டிவ் ஆபரேட்டிங் பொறியாளர்கள் சங்கம் உள்ளிட்ட 5 தொழிற்சங்கங்களுக்கு இன்று தமது பிரச்சினைகளை முன்வைக்க கலந்துரையாடல் ஒன்று வழங்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்தன அததேரென வினவிய போது
போது குறிப்பிட்டுள்ளார். அதன்படி இன்று 12 மணியளவில் நெடுஞ்சாலைகள் அமைச்சில் போக்குவரத்து அமைச்சர் தலைமையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் இதுவரையில் அவ்வாறான கலந்துரையாடல் இடம்பெறும் என தமக்கு தெரியாது என லோகோமோட்டிவ் ஆபரேட்டிங் பொறியியலாளர்கள் சங்கத்தின் செயலாளர் SRCM சேனநாயக்க அததென வினவிய போது குறிப்பிட்டுள்ளார். ரயில் திணைக்களத்தின் பிரதி பொது முகாமையாளர் VS போல்வத்தவிடம் வினவிய போது கலந்துரையாடல் தொடர்பில் லோகோமோட்டிவ் ஆபரேட்டிங் பொறியியலாளர்கள் சங்கத்தின் தலைவருக்கு அறிவித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இதேவேளை இன்று காலை 47 அலுவலக ரயில்கள் சேவையில் ஈடுபட உள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி பிரதான மார்க்கத்தில் இருந்து கொழும்பு கோட்டைக்கு 11 ரயில் சேவைகளும், ஸ்லாபம் மற்றும் வடக்கு மார்க்கத்தில் இருந்து கொழும்பு கோட்டைக்கு பயணிக்கும் தலா 4 ரயில் சேவைகளும், கரையோர மார்க்கத்தில் இருந்து கொழும்பு கோட்டைக்கு பயணிக்கும் 18 ரயில் சேவைகளும், கழனி வெளி மார்க்கத்தில் இருந்து கொழும்பு நோக்கி பயணிக்கும் 3 ரயில் சேவைகளும் இன்றைய தினம் இயங்கும் என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் கொழும்பு கோட்டையிலிருந்து கரையோர மார்க்கத்தில் பயணிக்கும் 7 ரயில் சேவைகள் இயக்கப்பட உள்ளதாகவும், நீண்ட தூர ரயில் சேவைகள் வழமை போன்று இயங்கும் எனவும் அந்த திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் இன்று காலை 20 அலுவலக ரயில் சேவைகள் இயங்காது என லோகோமோட்டிவ் ஆபரேட்டிங் பொறியியலாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் டாக்டர் எஸ் ஜெய்சங்கருக்கும் இடையிலான சந்திப்பொன்று புதுடில்லியில் நடைபெற்றது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க சென்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று புதுடில்லி சென்றிருந்தார். இந்நிலையில் அங்கு முக்கியஸ்தர்களை சந்தித்து கலந்துரையாடி வரும் ஜனாதிபதி இன்று காலை டாக்டர் எஸ் ஜெய்சங்கரை சந்தித்து கலந்துரையாடியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பண மோசடியுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் ஒருவரை கைது செய்வதற்காக மெரிகான போலீசார் பொதுமக்களிடம் உதவி கோரியுள்ளனர். வெலிக்கடை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் தனியார் நிறுவனத்தின் ஊடாக இங்கிலாந்து மற்றும் போலந்து ஆகிய நாடுகளில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி 1,75 லட்சம் ரூபாய்க்கும் அதிக பணத்தை மோசடி செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இந்த பண மோசடியுடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடத்தில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இந்த தனியார் நிறுவனத்தின் உரிமையாளரின் தலைமையின் கீழ் இந்த பண மோசடி இடம்பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து பிரதான சந்தேக நபரான தனியார் நிறுவனத்தின் உரிமையாளரின் புகைப்படம் ஒன்றை போலீசார் வெளியிட்டுள்ளனர். குறித்த சந்தேக நபர் தொடர்பில் தகவல் அறிந்தால் இந்த தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைத்து அறிய தருமாறு போலீசார் அறிவித்துள்ளனர். 0718591643 அல்லது 07181373733 என்று மெரிகான போலீஸ் நிலையத்தின் தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளனர். முல்லைத்தீவு கடற்பரப்பில் சட்டவிரோத முறையில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடும் மீனவர்களை கைது செய்யுமாறு முல்லைத்தீவு மாவட்ட சம்மேளன மக்கள் இன்று முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு அரசாங்க அதிபர் உமா மகேஸ்வரனிடம் மகஜர் ஒன்றை கையளித்துள்ளனர். அரசாங்க அதிபர் கருத்து தெரிவிக்கையில், மீனவர் பிரச்சினைகளை நாம் அறிவோம், விரைவில் சட்டவிரோத நடவடிக்கைக்கு நடவடிக்கை எடுப்பதாகவும், நேற்று முன்தினம் கிழக்கு மாகாண கடற்படை அதிகாரி மற்றும் உதவி பணிப்பாளர் சட்டவிரோத மீன்பிடியை கட்டுப்படுத்துவது தொடர்பாக கலந்துரையாடியதாகவும், மீனவர்கள் பிரச்சினை தொடர்பான 3வது கூட்டம் தொடர்பாக கடற்றொழில் அமைச்சரிடம் கேட்டுள்ளதாகவும், வருகின்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்துரையாடி நடவடிக்கை எடுப்பதாகவும், மீனவர்களை சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கடல் வளத்தை பாதுகாக்க வேண்டிய அரசே ஏன் கடல் வளத்தை சுரண்ட துணை நிற்கிறாய்? கடற்படையினரே சட்டவிரோத வெளிச்சம் உன் கண்களுக்கு தெரியவில்லையா? அரசே சட்டவிரோத தொழிலுக்கு துணை போகாதே. எதிர்கால பரம்பரைக்கு உப்பு நீர் அமைச்சம். கடற்படையினரே எமது வாழ்வாதாரத்தை பாதுகாத்து தாரும். அடிக்காதே மீனவர்கள் வயிற்றில் அடிக்காதே போன்ற பதாதைகளை ஏந்திய வண்ணம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போராட்டத்தில் யாழ்ப்பாண மாவட்ட கடற்றொழில் கிராமிய அமைப்புகளின் தலைவர் செல்லத்துறை நட்குணம், யாழ்ப்பாண மாவட்ட மீனவ கூட்டுறவு சம்மேளன உபத்தலைவர் அந்தோணி பிள்ளை பிரான்சிஸ் ரத்னகுமார் மற்றும் யாழ் மாவட்ட மீனவர்கள், முல்லைத்தீவு மாவட்ட சம்மேளன மக்கள் என பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண நகர பகுதிகளில் டெங்கின் தாக்கமானது மிக தீவிரமாக பரவுகின்றது. யாழ்ப்பாண நகர பகுதியில் மட்டுமல்ல, வடக்கின் அநேக மாவட்டங்களிலும் இந்த தொற்று நோய் அதிகரிக்கின்றது. இப்போதுள்ள காலநிலை வழக்கமான மாரி காலங்களை விடவும் ஆபத்தானதாக காணப்படுவதால் டெங்கு தொற்று அடுத்த சில நாட்களில் அல்லது வாரங்களில் தீவிரமடையக்கூடிய நிலை இருப்பதாக கூறப்படுகிறது. டெங்கு காரணமாக அன்றாடம் பல நூற்றுக்கணக்கானவர்கள் மருத்துவமனைகளை நாடிக்கொண்டிருக்கின்றனர். யாழ்ப்பாணத்தில் நிலவும் மக்கள் நெருக்கம், சுகாதாரமற்ற பொதுச்சூழல், மாறிப்போன உணவு முறைகள், பெருகி வரும் நோய்கள், அனைவரின் உடலிலும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து வரும் நிலை, மக்கள் நெருக்கத்தால் மாசுபடும் சுற்றுச்சூழல், தேங்கி நிற்கும் தண்ணீர் போன்றவற்றால் மழை என்றாலே அச்சமும் பதற்றமும் சூழும் அளவுக்கு எங்களின் வாழ்க்கை மாறி போய்விட்டது. இதன் பிரதிபலிப்பே இன்று யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையிலும் மாவட்ட மற்றும் பிரதேச மருத்துவமனைகளிலும் எதிரொலிக்கின்றது. கொரோனா என்பது எவ்வளவு பாரதூரமான உயிர்கொல்லி நோயோ அதுபோலவே டெங்கு காற்றிலும் உயிர்கொல்லியாக காணப்படுகின்றது. ஆதலால் குழந்தைகள், சிறுவர்கள், முதியவர்கள், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகம் கொண்டிராத
மற்றவர்கள் பொதுவெளிகளில் அதிகம் நடமாடுவதை தவிர்ப்பதோடு டெங்கு பரவும் இடங்களை இல்லாது செய்ய வேண்டும். பலவித நோய்களுடன் பல நூறு நோயாளர்கள் மருத்துவமனை வளாகத்துக்குள் தினம் தினம் சென்று வருகின்றனர். மருத்துவமனையின் வளாகத்துக்குள் சிறுவர்கள் குழந்தைகளை தேவையற்ற விதமாக அழைத்துச் செல்வதை முற்றாக தவிர்த்த நல்லது எனவும் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இத்துடன் ஜாலரசன் வானொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை யாவும் நிறைவு பெற்றது. மீண்டும் மற்றொரு செய்தி அறிக்கையில் சந்திப்போம். வணக்கம்.